2025ஆம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி பிப்ரவரி 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. நட்சத்திர பந்து வீச்சாளர் முகமது சமி ஏறத்தாழ 14 மாத காலத்திற்கு பிறகு இந்திய அணிக்காக ஆடிருக்கிறார். இந்நிலையில் கிரீன்ஸ்டோன்ஸ் லோபோ என்கிற ஜோதிடர் சமியின் ஜாதகத்தை கணித்து சாம்பியன்ஸ் டிராபியில் அவரது விளையாட்டு எப்படி இருக்கும் என்று கூறியுள்ளார். சமி 1990ஆம் ஆண்டு பிறந்தவர். அது யமன். புளூட்டோ தன்னுடைய சொந்த வீட்டுக்குள் பிரவேசித்த தருணம். இப்போது யமன் மிகவும் வலுப்பெற்றிருக்கிறது. அது ஒருவரை மிகப்பெரிய சாதனையாளராக்கும் வலிமை பெற்றுள்ளது. சமிக்கு நெப்டியூன் வருணனின் பலமும் இருக்கிறது. வருணன் 7ஆம் கடவுள். 7ஆம் வீடு என்பது எதிரிகளை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. யமன் அவரது 3வது கடவுள். 3ஆம் வீடு ஜாதகர் செய்யும் வேலையை குறிக்கிறது. இந்த எல்லா கிரகங்களும் பலம் பொருந்தியவை. சமியின் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது மிகப்பெரிய சாதகம். வேகப்பந்து வீச்சாளரின் சாமர்த்தியத்திற்கு சுக்கிரனே காரணம். அதற்கு சுக்கிரன் வலுவாக அமைய வேண்டும். சக்தி, ஆற்றல், பலன், வலிமை இவற்றுக்கு செவ்வாய் காரணமாகிறது. இவை இரண்டும் இணையும் போது ஒரு வேகப்பந்து வீச்சாளர் எதிரணியை துவம்சம் செய்வார் என்று ஜோதிடர் கிரீன்ஸ்டோன்ஸ் லோபோ கூறியுள்ளார். ஜாதகத்தை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். முகமது சமி திறமையான பவுலர் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. 2023 உலகக்கோப்பை போட்டிகளில் 7 போட்டிகளில் 24 விக்கெட்டுகளை, அதாவது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதுவரை 103 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள சமி 197 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியாவை எதிர்த்து விளையாட இருக்கிற வங்கதேசத்துக்கு எதிராக 4 போட்டிகளில் 9 விக்கெட்டுகளையும், பாகிஸ்தானுக்கு எதிராக 3 போட்டிகளில் 5 விக்கெட்டுகளையும், நியூசிலாந்துக்கு எதிராக 14 போட்டிகளில் 37 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். வெளிநாடுகளில் 56 இன்னிங்ஸ்களில் 110 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். துபாயை பொறுத்தமட்டில் சமி அங்கு T20 கிரிக்கெட் மட்டுமே விளையாடியுள்ளார். 3 போட்டிகளில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார்.